யாரும் சூப்பர்வைசர்லாம் தெரியாத அளவுக்கு சந்துருன்னு ஒருத்தர், அவர் டான்ஸர் தான் வரும். அம்மா ஒரு வாய்ப்பு வந்திருக்குமாம்மா, ஒரு ஆடிஷன் வந்திருக்கு, வாய்ப்பு விட்டா எனக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் தலைவர் அவர்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை. போமாச்சான்னு அவர் வண்டியை கொடுத்தாரு. தேனாம்பட்டிலேருந்து ட்ரிப்ளிக் அன்னைக்கு போயிட்டு என் ட்ரெஸ் எடுத்துன்னு பப்ளிக் பாத்ரூமில் குடிச்சிட்டு நேரம் ஆடிஷன் போயிட்டு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் சாருக்கு. அது பேர் சொல்ல விரும்பல. அதுல கொஞ்சம் மெயின் கேரக்டரா கடவுள் புண்ணியத்தில் கடிச்சிது. ஜெயிலர் 2ல இருக்கிற ஏடிங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் ஃப்ரெண்டு போல சொல்லிட்டீங்க படம் பேரு. சொல்லுங்க பரவாயில்ல. நோ நானா நான் ரவுடி பையன் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் மேனு. தேவையில்லாத பிரச்சனை. உங்கள் குழந்தையின் மருத்துவ கனவுக்கு உறுதுணையாக ஏவியான் எஜுகேஷன் முழு வெளிப்படைத்தன்மையுடன் அட்மிஷன் முதல் விசா வரை ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன். நம்ம ரச்சிகன் சார் இருக்காருன்னா, ஹைதராபாத் நாகார்ஜுனா சார், அவரு நம்ம அந்த பாட்டு ஆடுவார்ல, அவரு கூட ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணிருங்க. நூலு ஃபேக்டரி அது உள்ள எடுத்தாங்க. முக்கியமான இதுதான். என்ன மாதிரி சீன்? அந்த இதுல நாகார்ஜுனா இருப்பாரு. அவரு அண்ணன் இருப்பாரு. அப்புறம் சாரு நேரம் கார்ல இருந்து இறங்கினாரு ரஜினி சார். ஆமா, என்ன பார்த்துன்னே இருந்தாரு. கார்ல இருந்து இறங்கி வந்து உடம்பு இப்படி வந்து டைட்டா பிடிச்சாரு. என்னடா கரும்பு மாரிக்கிற நீ அப்படின்னு. அது ஒரே ஷெடியூல் தான், செட்டு போட்டு எடுத்துறாங்க. அந்த திருவருக்காடு இருக்குல்ல, அந்த கிரௌடு ஓவர் ஆயிடும் சாரை பாக்குறதுக்கு, அதுல செட்டு போட்டு எடுத்தாங்க. அதுக்குள்ள ரஜினி அவர் தான் சண்டை போட்டாரா? மாற்றமே இல்லை சார். போடாரு என்கிட்ட ரூம்ல சொல்லி அழுவேன். கை காலெல்லாம் நடக்குதுன்னா அவர் பக்கத்துல கூட நான் பார்க்க முடியல. நான் வேட்டையின் படத்துல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தான் வருவேன். இப்போ அவரே வந்து கட்டி பிடிக்கிற அளவுக்கு நான் இருக்கிறேன்னா, தகுதியே இல்லாத பேசுறதுலாம் நம்மளுக்கு வந்து பேச்சு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்களாம் வளர்த்து விட்டது மீடியாக்காரங்க தான் கண்டிப்பா. ஆனா அந்த மீடியாக்காரங்கள அவரை சாவச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் நான். என்ன ஒரு பைத்தியக்கார சேனல் அனுப்பிச்சிடுவாங்க. என்கிட்ட சொல்லுவார், உங்க அப்பா எப்படி எந்த மனுஷன் தெரியுமாடா, குச்சி எப்படி ஆயிட்டா மாறா, நீ அந்த மாரி ஆயிடாக்கிறா, உங்க அம்மாவுக்கு ஒரு மகனா இருக்கா அப்படின்னு. நான் அப்படியே பசங்க கூட சேர்ந்து குடின்னு ஆகி போச்சு. டேப்லெட்லாம் எடுத்துருந்தேன். போகிற கை காலெல்லாம் ஒரு தட்டு தூக்க முடியாது என்னால். ரீஃப்ளெக்ட் நேயர் வணக்கம், நான் உங்களுக்கு விக்ரம். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆண் அழகன் வினோத்குமார் தான் இருக்கார். இந்த பட்டம் எப்படி வந்துச்சுன்னு அவரே சொல்லுவார். சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக இந்த ஆண் அழகன் பட்டம் வந்து நம்ம ரஜினி சார் தானே வச்சார். ஓகே. ஆக்சுவலாக நான் வேட்டையன் பண்ணியிருந்தேன் ஒரு சபைக்கில் ஒரு ஃபைட்டு. அப்போல்லாம் சாருக்கு ரொம்ப லிங்க்கு கிடையாது நம்மளுக்கு. அவர் வருவார், அவர் ஒர்க்கில் மட்டும் இருப்பார். நம்ம ஒர்க்கில் ஃபைட்டிங் அப்படின்னா யூனியன் மெம்பர் கிடையாது, ஃபைட் யூனியன் மெம்பர் கிடையாது. நான் நம்பராக போயிட்டு இருந்தேன். இந்த அறிமுகம் எனக்கு யாரை கொடுத்ததுன்னா அரவிந்த் அண்ணன். ஓகே. அரவிந்த் பல்லாவரம் ஒரு அண்ணன் வீடு. நம்ம அன்பறிவு மாஸ்டர் ஷூட் இருக்குடா வரி இடம் கேட்டார். அதெல்லாம் அவனுக்கு க்ரௌடாக இருக்குன்னு சொல்லுவாங்க. சிஞ்சு அந்தமாரி தான் இட்டு போவாங்க. ஜிம்பாய்ஸு, இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம். எனக்கு லக்கு அன்றைக்கின்னு பார்த்து ஒரு 5 பேரில், அவன் சபைக்குள்ள ஒரு 5-6 பேர் தான் இருப்பாங்க. 5-6 பேர்லாம் அன்றைக்கின்னு ஒரு லக்காக கிடச்சிது எனக்கு. அது எல்லோ கலர் ஷர்ட்டில் ஒரு துண்டாக தெரிகிற மாதிரி. அந்த படம் வந்த பிறகு நிறைய பேர் ரீச் ஆகணும் ஆரம்பித்தேன். பரவாயில்லடா, தலைவர் கூடலாம் ஃபைட் பண்ணிட்டியாடா, பேசினியாடா. அது எத்தனை நாள் போச்சு அந்த ஷூட்டு? அது ஒரே ஷெடியூல் தான், செட்டு போட்டு எடுத்துறாங்க. அந்த திருவருக்காடு இருக்குல்ல, அந்த ஒரிஜினல் சப்வே இல்லையா? அது ஒரிஜினல் சப்வே இருந்தாலும் க்ரௌடு ஓவர் ஆகிடுமே. ஆமாம், அதானே சாரை பார்க்கறதுக்கு. அதில் செட்டு போட்டு எடுத்தாங்க. அது ஒரே நாள் தான் எடுத்தாங்க. ஓகே. அதுக்குள்ளே ரஜினி அவர் தான் சண்டை போட்டாரா? சார் தான் மாற்றமே இல்லை. சார் தான் அவர் பண்ண ஹார்ட் ஒர்க்கு தான் எல்லாமே. பயங்கரமான டேலண்ட் உள்ளவர் நான். அவர்னா கரெக்டாக அந்த ஒரு டைமிங் தான் எல்லாமே அதை கேட்ச் பண்ணிக்கிறாரு. இவர் சொல்லித்தராரு ஃபைட் மாஸ்டரு, அன்பறிவு மாஸ்டரு. அப்படியே கேட்ச் பண்ணிக்கிறாரு. நான் நிறைய வாட்டி கொட்டு வாங்கிக்கிறேன் மாஸ்டர்கிட்ட. சார் கரெக்டாக பண்ணுவார், நான் தப்பாக பண்ணுவேன். ஓகே. டைமில் அடி வாங்க, டேய் அவரே பண்ணுறாரு, நீ ஏன்டா இது பண்ணுற, ஒழுங்கு நம்ம பாடி ஃபிட்டாக இருக்கும், பழக்கமும் இல்லை, தப்புன்னு சாயாது பாடி. சரி ஒழுங்காக பண்ணால் கொட்டுறது நம்மளுக்கு ஒரு பாடம் தானே எல்லாமே. கண்டிப்பாக சொல்லித்தராரு. நிறைய விஷயத்து கற்றுட்டு போகிறது அப்படி தான் இருக்கணும். அப்போ அவர்கிட்ட நீங்கள் பேச முடியல இல்லையா? சார்கிட்ட ரொம்ப பேச முடியாதுண்ணே. ரொம்ப பேச முடியாதுன்னா அவங்க இருக்கவங்களாம் பார்ப்பாங்க, நீ நம்ம அடிக்கடி பேசினா ஒரு மாதிரி ஆகிடும்ன்ட்டு. நம்மளை வணக்கம் சார்னா வணக்கம் பரவாயில்ல. ஓகே. அதுக்கப்புறம் இந்த பட்டம் எப்படி எந்த ஷூட்டில் வச்சாங்க? இந்த பட்டம் வந்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் சாருக்கு. அது பேர் சொல்ல விரும்பல, தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த படம் வரும்போது பாருங்க, அதுல கொஞ்சம் மெயின் கேரக்டரா கடவுள் புண்ணியத்தில் கிடைச்சிது. அது யார் மூலியமா கிடைச்சுன்னா நம்ம விக்ரம் ப்ரோ. அவர் யாருன்னா ஜிம் கோச்சர் அவர். ஓகே. அவர் ஹரின்ற ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஜெயிலர் 2ல இருக்கிற ஏடிங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் ஃப்ரெண்டு போல இருக்குது அவருக்கு. சொல்லிட்டீங்க படம் பேரு. ஆமாம் சொல்லுங்க. பரவாயில்ல சொல்லுங்க. அதில் ஃப்ரெண்டு போலுக்குது அவருக்கு. அப்படியே வந்து நீங்கள் ஆடிஷன் இருக்குது போறியாடா கேட்டேன். ஏன்னா என்னை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு அங்கே அந்த விக்ரம் ப்ரோ. இந்த பையனை எப்படின்னா தூக்கி கொடுங்க, நிறைய திறமை உள்ள பையன். விக்ரம் பேர் வச்சாலே நல்லவங்க தான் இருப்பாங்க. ஆமாம், அவன் ரொம்ப ஒரு அன்புள்ள ஒரு மனுஷர். அவர் நம்மளுக்கு ஒரு பிரதர் மாரி, ஃப்ரெண்டு பிரதர் அந்த மாதிரி நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்டே வருவார். இதுமாரி ஆடிஷன் இருக்குடா. அன்றைக்கி பார்த்து நான் வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன், நம்ம தூய்மை பண்ணியார் வேலைக்கு. ஓகே. அன்றைக்கி ப்ரோ என்ன ப்ரோ திடீர்னு இப்படி சொல்கிறீங்க, டேய் தலைவர் படம்டா, கேட்டுனே இருந்தியாடா, உனக்கு வாய்ப்பு கட்சிக்குதுடா, உன்னை வர சொல்லிக்கிறாங்கடா அப்படின்னு.
ஆனால் ஆக்சுவலாக எனக்கு 3 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. ஓகே. எனக்கு 2 மணிக்கெலாம் கால்ஸ் வேலை முடிஞ்சிடும், ஒர்க்கு முடிஞ்சிடும். அது முடிச்சுட்டு கூட போயிருக்கலாம். ஏன்னா வர வாய்ப்பு விட்டா இதுக்கு மேலே வடிவேல் சார் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாய்ப்பு ராஜ்கிரண் சார் சொல்லுவார். ஆமாம். அந்த தூங்கி இருந்து மறுநாளுக்கு அந்த ஏந்து போனேன். அந்த மாரி நம்ம ஓடிட்டே இருந்தால் தான் நாளைக்கு சினிமாவில் வர முடியும். நான் என்ன பண்ணேன், வண்டி எடுத்துமே ஓரமாக ஒரு டிப்போ ஒரு சந்தில் விட்டு, யாரும் சூப்பர்வைசர்லாம் தெரியாத அளவுக்கு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, ஓகே, சந்துருன்னு ஒருத்தர், அவர் டான்ஸர் தான். வரும், அம்மா ஒரு வாய்ப்பு வந்திருக்குமாம்மா, ஒரு ஆடிஷன் வந்திருக்கு, வாய்ப்பு விட்டா எனக்கு எதுவுமே கிடைக்காது. ஆனால் தலைவர் அவர்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை, படம் வந்த பிறகு எல்லாமே சொல்லிடலான்ட்டு. குடும்பம் போமாச்சான்னு அவர் வண்டியை கொடுத்தாரு. உடனே வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு வண்டியை நம்ம தேனாம்பட்டிலேருந்து ட்ரிப்ளிகேனிக்கு போயிட்டு என் ட்ரெஸ் எடுத்துன்னு பப்ளிக் பாத்ரூமில் குளிச்சுட்டு நேரம் ஆடிஷன் போயிட்டேன். ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்பும் ரொம்ப முக்கியமாக இருக்குல்ல இதில். சில ஃப்ரெண்ட்ஸு இருக்காங்கண்ணே, சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்மளை கேவலப்படுத்திருக்காங்க, அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஓகே. இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு தூக்கி விடுற ஃப்ரெண்ட்ஸ் தான், நிறைய பேர் இருக்காங்க. அதில் அந்த ஆடிஷன் போயிட்டேன். நான் ஆடிஷன் போனேன். தம்பி உனக்கு நான் 3 மணி தான் அப்பாயின்மெண்ட் கொடுத்தேன், நீயா இங்கே வந்தேண்ணே? எனக்கு அப்பாயின்மெண்ட்லாம் தேவை கிடையாது, நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாதுண்ணே, தலைவர் படண்ணே. நான் கொடுத்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணேன்னா ஒன்றுமே கிடையாது. அதில் வந்து ஒரு மொத்தம் 75-65 பேர்கிட்ட வந்திருக்காங்க அந்த ஆடிஷனுக்கு. ஓகே ஓகே ஓகே. அப்புறம் நான் போயிட்டு ஓகே பண்ணிட்டாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறேடா, நான் உள்ள ஒன்று போயிட்டு இருக்கடா அப்படின்னு. சரிடா அப்படின்னா நான் பண்ணுறேன் அப்படின்னா வண்டி எடுத்துமே 2 மணிக்கெலாம் விடணும். சரி டைம் ஆகுது சூப்பர்வைசர் ஃபோன் பண்ணுங்கிறாரு. நான் என்ன சொன்னேன், கொஞ்சம் குப்பை எடுத்துட்டு இருக்கேன் ஒரு டிப்போ உள்ள அப்படின்னு பேச்சு போட்டுருக்கிறேன் அவர்கிட்ட. சரிடா எடுத்துட்டு சீக்கிரம் ஏரியாவான்னு நான் போன சைலண்ட்டை போட்டு ஆடிஷன் போயிட்டேன். ஓகே. சரி டைலாக் என்ன நான் பேசுவோப்பா அப்படின்னா நான் 1 டைலாக் கொடுத்தாங்க. 1 டைலாக் பேசினேன். ஒரு 4-5 வாட்டி ஃபோட்டோ எடுத்தாங்க, அமுச்சு விட்டாங்க. சரி போடா, நான் டேரக்டர்கிட்ட நெல்சன் சார்கிட்ட சொல்லிவிட்டு ஒன்று சொல்கிறேன்டா அப்படின்னாங்க. நம்ம ஹரியண்ணன் தான், அவர் தான் இந்த இதில் இந்த படம் வாய்ப்பு எனக்கு கொடுத்தது. ஓகே. அந்த ஆடிஷனில் பேசுனீங்களே, அது பேசி காட்ட முடியுமா நம்மளுக்காக? அது ஒரு டெரர் மாரி பேசியிருக்கேன். ஓகே. நோ என்னண்ணா சும்மா ஏரியா உள்ள பசங்க வந்து சீனா போட்டுனுங்கிறானுங்க, அடுத்து விட்டு போயிடுவேண்ணா, நான் ரவுடி பையன் கிடையாது, ஸ்போர்ட்ஸ் மேனு, சும்மா உடம்பு வச்சுக்கிறேன் தௌலத்து சுற்றுறான் பார்க்குறியா? உங்கள்கிட்ட ரவுடி பசங்க இருப்பானுங்கண்ணா, என்கிட்ட ஸ்போர்ட்ஸ் மேன் பசங்க இருப்பானுங்க, அவனுங்க நான் ரவுடி இறக்க மாட்டேன். என்ன திறமை இருக்கோ வளர்த்து விட்டு போகிறேண்ணா, தேவையில்லாத பிரச்சனை ஏன்னா எங்கள் பசங்களை வளர்த்துன்னு வரேன், அவனுங்களும் ஒரு டேலண்ட் உள்ள பசங்கண்ணா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசியிருந்தேன் ஜாலியாக. அது பேசும்போது சரி தம்பி ஓகேவா அப்படி இப்படின்னாரு. ஏன்னா அது பேசும்போது ஓகே பண்ணிட்டு நெல்சன் சார் கிட்ட காமிச்சிட்டாங்க. காமிச்சிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் வருது, வா அவனுக்கு ஓகே பண்ணிட்டாங்கப்பா தம்பி அப்படின்ட்டு. சூப்பர். இப்போ வா பெரிய வாய்ப்பு அப்படின்ட்டு ஷூட்டும் போயாச்சு. நம்ம கேரளாவில் ஷூட்டு போயிருந்தது, போயிட்டேன். சார் வந்தார். ஆக்சுவலாக நான் வந்து ட்ரெஸ்ஸு தான் நம்மளுக்கு கைட்டினா தான் நம்ம உடம்பே தெரியும். ஆமாம் ஆமாம். எனக்கு ஃபுல்லாண்டு ஷர்ட்டு கொடுத்துறாங்க, ஒரு பேண்ட் கொடுத்துறாங்க. ஓகே. ஆக்சுவலாக ஒரு அது சொல்லக்கூடாது. ஓகே ஓகே. கொடுத்துட்டாங்க. நெல்சன் சார் நேராக அங்கேருந்து வந்தார். தம்பி என்னடா அப்படின்னாரு. என்ன பண்ணுவியாடா அப்படின்னு. நான் பண்ணுவேன் சார் அப்படி இப்படின்னு. ஆனால் அவர் ரொம்ப பேசி நம்மளுக்கு பழகம் இல்லை. ஆனால் அவருக்கு தெரியும் உங்களை தெரிய வாய்ப்பு. ரொம்ப இந்த ஃபோட்டோ ஷூட் போகும்போது நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம், நம்மளை பற்றி சொல்லுவாங்க. ஆமாம், இந்த பையன் கொஞ்சம் திறமை உள்ள பையன் பொழுது இந்த வேலை தான் பார்க்குறாரு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படி அப்போல்லாம் கொஞ்சம் மீடியாலாம் வரல நான். இப்போ தான் கொஞ்சம் அந்த படம் வாய்ப்பு வந்த பிறகு வந்தேன். பார்த்தோன்னே பண்ணுவியாடா தம்பி அப்படின்னா நான் பண்ணுவேனே. அதில் 3 பேர் கோடரி அண்ணே, நான், அப்புறம் பர்சல்னே. அப்போ ஷூட்டு போயிட்டு இருக்கு, டிஷர்ட் கைட்டுறாருனாரு, உள்பனிங் போட்டுருந்தேன். நெல்சன் சார் வந்து டிஷர்ட் கைட்டு எப்படி பாடி உள்ளே போட்டிருக்கேன் சார், உடம்பு தொட்டாரு. என்னடா இப்படிங்கிற எந்த ஊருக்காரா அப்படின்னாரு. அண்ணா சென்னை தானே, ட்ரிப்ளிகேட்ண்ணே, தூய்மை பணியாளர் வேலைலாம் செய்கிறேண்ணே. சூப்பரா தம்பி அப்படி இப்படின்னு பேசிட்டே இருந்தாரு. நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காருண்ணா எனக்கு, கடவுள் புண்ணியத்தில். சூப்பர். அவர் நான் குறை சொல்லக்கூடாது. மெயின் அரியண்ணனுக்கு தான் சொன்னோம் இந்த வாய்ப்பை எனக்கு வாங்கி கொடுத்தது. அப்புறம் விக்ரம் ப்ரோவுக்கு. அப்புறம் சாரு நேரம் கார்லேருந்து இறங்கினாரு, ரஜினி சார். ஆமாம், இறங்கின உடனேயும் என்னை பார்த்துன்னே இருந்தார். கார்லேருந்து இறங்கி கொண்டு உடம்பு இப்படி வந்து டைட்டாக பிடிச்சாரு. என்னடா கரும்பு மாரிக்கிற நீ அப்படின்ட்டு. எந்த ஊருன்னு கேட்டார். நான் சென்னை தானே, ட்ரிப்ளிகேட்ண்ணே அப்படி இப்படின்னு பேசியிருந்தேன். என்னென்ன வேலை செய்கிறேன். அப்புறம் வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயா குத்துந்தெல்லாம் பேசினேன். சூப்பர்ரா தம்பி அப்படி இப்படின்னு பேசினேன். அப்புறம் தான் வச்சார், உன் பேர் என்னான்னு கேட்டார். ஆனால் வீட்டில் கூப்பிட்டு வினோத்குமார்னு கூடுவாங்க, பசங்களாம் மெண்டிஸ்ன்னு கூடுவாங்கண்ணே. அப்புறம் அவரே ஒரு பேர் வச்சார், ஆனாலும் கண்டா உன் பேர் அப்படின்ட்டு. சூப்பர். எனக்கு இன்னும் உச்சத்துக்கு போயிட்டேன். நான் இப்போ இவர்கிட்ட கோடரன்கிட்ட ரூமில் சொல்லி அழுவேன். தலைவர் ஒரு பேர் வச்சுக்கிறாருன்னா எனக்கு கை காலெல்லாம் நடக்குதுன்னா, அவர் பக்கத்தில் கூட நான் பார்க்க முடியல. நான் வேட்டையின் படத்தில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தானே வருவேன். இப்போ அவரே வந்து கட்டி பிடிக்கிற அளவுக்கு நான் இருக்கிறேன்னா எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு வாய்ப்பு தானே அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் அவர் கூட ஒர்க் பண்ணது. அதேமாரி அவர்கிட்ட நான் ஒரு கடை பிடிச்சேன்னா, ஒரு 4 மணி டைம்னா கால் சீட்டு, சப்போஸ் ஒரு 6 மணி டைம்னா குயிக்காக ஃபாஸ்ட்டாக வந்துடுறாரு முன்னாடியே. அதேமாரி யார்கிட்டையும் ரொம்ப பேச மாட்டார். இந்த கால் மேலே கால் போடுறது தன்னாடுகங்க, ஃபுல்லாக தன்னாடுகம் தான். இவ்வளோ உச்சத்தில் வந்த பிறகும் இது தன்னாடுகம், அந்த பணிவு, அந்த தியானம், அந்த புக்கு, அதுதான் ஃபுல்லாக. ஷூட்டிங் ஸ்பாட்லையும் தியானம் புக்கெலாம் பண்ணிட்டு. ஆமாம், இன்னும் இப்போ அந்த ராகவேந்திரா இதுவு, இன்னும் அந்த
இந்த தானம் பண்ணுவாங்கல்ல, இந்த காசியில் இருப்பார் அவர், ஆமாம் ஆமாம், அந்த புக்கெல்லாம் படிச்சுட்டே இருப்பார் அவர். ஓகே. அந்த மாதிரி ரெஸ்பெக்ட் ஓவராக கொடுப்பாரு. குழந்தைங்க இருந்தால் ஜாலியாக கட்டி பிடிச்சி பேசுவார். இந்த பந்தோஸ் இப்போ இந்த பேக்ரவுண்ட்லாம் யாரையும் வச்சுக்க மாட்டார். தனியாக சிங்கிளாக சுற்றுவார், சிங்கிளாக போவார். ஓகேண்ணா. நீங்கள் கூலிலையும் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டோம். கூலியில் எப்படி அந்த வாய்ப்பு வந்து நான் நம்ம ரச்சிகன் சார் இருக்காருல்லண்ணா, ரச்சிகன்ல ஒரு ஆமாம் ஆமாம் நம்ம ஹைதராபாத் அவர் ரச்சிகன் தான் நான் சொல்லுவேன். அவரை நாகார்ஜுனா சார் அவரு நம்ம அந்த பாட்டு ஆடுவார்ல, ஆமாம் அவர் கூட ரஜினி சார் கூட இல்லை, அவர் கூட ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் நம்ம அரவிந்த் அண்ணன் தான் கொடுத்தாரு வாய்ப்பு, அன்பரி மாஸ்டர் தான் கோரியோ. அதில் ஒரு சின்ன ஒரு மாண்டேஜ் மாரி பண்ணியிருக்கேன். வந்ததுன்னா ஒரு லக்கு தான், அதுலேயும் வந்த மாரி இதுலேயும் கொஞ்சம். அது எப்படி முக்கியமான சீன், ஃபைட் சீன் அது? ஆமாம், நைட் டைம் எடுத்தாங்களா? அது வந்து அந்த நூல் இது உள்ளண்ணா, நூல் ஃபேக்ட்ரி அது உள்ள எடுத்தாங்க. முக்கியமான இதெல்லாம் என்ன மாதிரி சீன்? அந்த இதில் நாகார்ஜுன இருப்பார், அவரு அண்ணன் இருப்பாரு. இவரு அந்த சபரிகா அந்த பாட்டு ஆடினார். ஆமாம், ஷோபின் அவர் இருப்பாரு. இன்னொரு ஜிம்பாயிஸும் ஒருத்தர் இருக்காரு. மெயின் கேரக்டர் தான் இருந்தாங்க. ரஜினி அவர் ஓடி வந்து அடிப்பேன், அவர் அச்சுன்னு ஃபாலிங் பண்ணி ரோல் பண்ணி உயிரா மாரி ஃபுல்லாக க்ளோஸ்லாம் வச்சாங்க. அப்துல்லா மாஸ்டர் தான் கொஞ்சம் இது பண்ணாரு. அந்த சீன்ல ரஜினி அவர்கள்லாம் இல்ல, சார் வரலாங்க. சார் என்ன சீன் அது? அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிற மாதிரி மாத்தி இல்ல, நாங்க வந்து அவங்க அடிக்கிற மாதிரி. ஓ, அவங்க எங்க டான் வந்து அவங்கள அடிக்கிற மாதிரி. உங்க டான் யார் அதுல? எங்க டான் வந்து அவர் பேர் நல்ல பேர்னா, அவரும் நல்ல ஆக்டர் தான். அவரும் கேரளா தான் ஆளு. ஓகே. அவர் பேர் நம்மளுக்கு ஞாபகம் இல்லை. ஓகே. அவர் கூட வந்து கொடியாந்து அடிக்கிற மாதிரி. ஆனா அவளுக்கு சும்மா ஒரு சீக்வன்ஸ் மாரி, மாண்டேஜ் மாதிரி தான், அவங்களோட வெயிட்டை காட்டுறதுக்காக அந்த மாதிரி. அது வருமானு தெரியல, வந்தா லக்கு தான். வரும், கண்டிப்பா வரும். ஓகேண்ணா. இந்த வேலைக்குள்ள எப்படி வந்தீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் தூய்மை பணியாளராக வந்திருக்கீங்க, அதுலேருந்து சினிமாவுக்கு போயிருக்கீங்க. இந்த பயணத்தை பத்தி சொல்லுங்களேன். எனக்கு சினிமா முன்னாடி 2019 சினிமா வந்துச்சு. நான் 2019 கஸ்தூரிராஜா சார் படம் பண்ணியிருக்கேன் நான். ஓகே. அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? காசு பணம் துட்டுன்னு பண்ணியிருக்கேன். ஓகே. அது போல கடவுள் தேசம்னு வச்சாங்க, நானும் மாத்திட்டு வந்தாங்க. படம் 2 ஆடியோ லான்ச் ஆயிடுச்சு. ஒன்று காமராஜ் அரங்கம் ஒன்று ஆயிடுச்சு, இன்னொன்று திருவண்ணாமலையில் ஒரு ஆடியோ லான்ச் ஆயிடுச்சு. அந்த படம் வந்து அப்பயே பீக் ஆகிட்டு பிரபு இருப்பார், கரெக்டா? ஆமாம், பிரபு சார் இருப்பார். அந்த படம் அப்போ வந்ததுன்னா அப்பயே பீக் ஆகிட்டு இருப்போம். நானும் பாலண்ணன், மிக்தரன் ப்ரொடியூசர், அவங்க பையன் கேரளா பையன் தான், அவர் தான் ஹீரோ. நானும் அதில் ஒரு மெயின் கேரக்டர். அப்போ அந்த படம் வந்தாலும் இன்னும் பீக் ஆகிட்டு இருப்பேன். படம் வரல, ஏதோ பீக் ஆயிருந்தாலும் எப்படி அந்த அளவுக்கு வந்திருந்தாலும் நம்ம முன்னேற்றம் இருந்திருக்காது. புரியுது. சினிமாவை சூரிய அண்ணன் மாரி, நம்ம யோகி பாபா அண்ணன் மாரி, நம்ம விஜய் சேதுபதி அண்ணன் மாரி லவ் பண்ணி கற்றுட்டு வந்தால் தான் சினிமா பற்றி தெரியும். ஆனால் இந்த வாட்டர்மெலன் அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூரி, யோகி பாபாலாம் கிண்டல் பண்ணுறாங்களே, அதை பற்றி நீங்கள் அது வந்து தகுதியே இல்லாத பேசுறதுலாம் நம்மளுக்கு வந்து பேசிச்சு. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுண்ணே. அவங்களாம் வளர்த்து விட்டது மீடியாக்காரங்க தான். கண்டிப்பாக. ஆனால் அந்த மீடியாக்காரங்களே அவரை வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் சேனலில் அமைச்சிருவாங்க. அது தகுதி இல்லாத வந்து அவர் சாரை பற்றி பேசுறது யாருக்கும் ஒரு இது கிடையாது. ஏன்னா ஒரு லைட் மேனாக வந்து வடபழனியிலே எங்கெங்கே இருந்து கஷ்டப்பட்டு ஒரு முன்னேற்றத்தில் இருக்காருன்னா அவர் பண்ண ஹார்ட் ஒர்க்கு, அவர் கஷ்டப்பட்ட பலன் தான். கண்டிப்பாக. அதுதான் அந்த மாரி தான் வரணும். யார் இருந்தாலும் சினிமா லவ் பண்ணுறதா இருந்தால் அப்படி தான் வர முடியும். சில பேர் அப்பா மூலிமா வருவாங்க, இல்லை டைரக்டர் மூலிமா வருவாங்க. அந்த மாரி இவரில் வரல, கஷ்டப்பட்டு வந்தவங்க. இவரெல்லாம் வந்து ஒன்றுமே தெரியாத ஆளுங்க என்ன பண்ண பேசி பிரயோஜனம் கிடையாது. ஓகே. சரி, இந்த பணிக்குள்ளே எப்படி வந்தீங்க தூய்மை பணியாளரா? ஆனால் இது வந்து ஆக்சுவலாக வந்து ஃபிஷ் கட்டுருன்னா, மீன் வெட்டுறவங்க. அப்பா அந்த தொழில் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. நம்மளுக்கு படிப்பறிவு கிடையாது. ஆக்சுவலாக படிப்பறிவுனா சுத்தமாக படிப்பே தெரியாது. தங்கச்சிக்கு சுத்தமாக தெரியாது. அம்மா இன்னும் கை நாட்டு, அப்பா இன்னொரு கை நாட்டு. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் படிக்கலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நம்ம சரௌண்டிங்கில் அந்த மாரி கிடையாது, வீடு வாசல் கிடையாது, சொந்த பந்தம் அவ்வளோ நம்மளுக்கு கேர் பண்ண மாட்டாங்க. எங்கள் அப்பா குடிக்காரன்னு சொல்லி ஒரு மாதிரி இலக்காரமாக பார்ப்பாங்க. அந்த இதில் எங்கள் அப்பா ஃபிஷ் கட்டராக இருக்கும்போது சின்ன ஒரு கடை இருந்தது, ஊஆயின்னு ஒருத்தர் கொடுத்தாரு. ஓகே. எங்கள் அப்பா வேலை செஞ்சிருந்தார். அந்த வேலையில் பார்க்குறத பார்த்து அவருக்கு ஒரு கடை. எந்த ஏரியாவில்? ட்ரிப்ளிகேன் ஜெண்டா மார்க்கெட்டில் ஒரு கடை கொடுத்தாரு. அந்த கடையை வச்சு மெயின்டைன் பண்ணி வந்தார் அப்பா. ஒரு 300 ரூபா சம்பாதிக்கிறாரா, அப்போது வந்து ஒரு 250 ரூபா அவரே குடிச்சிருவாரு, 50 ரூபா வீட்டுக்கு கொடுப்பாரு. இதே காலம் ஓடி இருந்தது. அப்படியே எனக்கு என்ன பண்ணுவார், ஃபஸ்ட்டு கத்தி பூச்சி கற்றுக் கொடுப்பாங்க மீன் வெட்டுற தொழில். எங்கள் அப்பா என்ன வந்து இந்த ஆடு எலும்பு வரும், போன் எலும்பு வரும் தெரியல, இந்த எலும்பு, இந்த போன் எலும்பு, அந்த போன் எலும்புல பேராடிக்கு கற்றுக் கொடுப்பாரு. மீன் செதில் இருக்குல்ல, அதை ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக் கொடுப்பாரு. என்ன பண்ணுவார், கத்தி திருப்பி அந்த புடியில் தலையில் அச்சு கற்றுக் கொடுப்பாரு எங்கள் அப்பா. அது நல்ல விஷயம். நிறைய கற்றுன்னு வந்தேன், நிறைய ஸ்டாலுக்கு வெட்டிக்கிறேன், நிறைய இடத்துல வெட்டிக்கிறேன் மீன்லாம். நிறைய அந்தமாரி வந்திருந்தேன். ஏன் தப்பு சில இருக்குது, ஃப்ரெண்டுங்க சர்வங்களில் ஒரு குடி ஆகி போச்சு ஓவரா. ஓகே. காலையில் ஒரு கட்டிங் போட்டால் தான் அந்த கத்தியை பிடிக்க சொல்லலாம் நம்மளுக்கு. இன்னும் தக்க ஆடும். இப்போ குடிக்கிறீங்களா? இப்போ எந்த பழமும் ஆடவே இல்லை, கை இப்போ கம்பீரமாக நிற்கும். ஏன்னா என்னால் ஒரு 10-15 பேர் திருந்தின்னு வராங்க, ஒரு 4-5 ஸ்போர்ட்ஸ் இது போகிறாங்க, ஜிம்முக்கு போய் சேர்றாங்க. என்னை எங்கே பார்த்தாலும் ஏன்னா நீங்கள் இன்னும் வீடியோ பண்ணலாம் சூப்பராக இருக்குண்ணா, எங்கள் அம்மா உங்களை கேட்குறாங்கண்ணா, வீட்டுக்கு வேணான்றாங்க. அப்போல்லாம் நீங்கள் உடம்பு வச்சுருப்பீங்களா? உடம்பு அப்போல்லாம் அவ்வளோ இருக்காதுண்ணே, ஃபிட்டாக இருப்பேன். ஆனால் அப்பாவும் அந்த மாரி இருந்தார் உடம்பு.
அப்பா வந்து 2 டின்னு எண்ணெய் டின் தீனு வருவார். அந்த கையில் ஒரு பாய் சொல்லுவார் எங்கள் அப்பா கிட்ட, என்கிட்ட சொல்லுவார், உங்கள் அப்பா எப்படி எந்த மனுஷன் தெரியுமாடா, குச்சி எப்படி ஆகிட்டான் பாடுறா, நீ அந்த மாரி ஆகிடாதரா, உங்கள் அம்மாவுக்கு ஒரு மகனாக இருறா அப்படின்ட்டு. நான் அப்படியே பசங்க கூட சேர்ந்து குடின்னு ஆகி போச்சு. இந்த டேப்லெட்லாம் எடுத்துருந்தேன் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு. ஒவ்வொரு கை காலெலாம் ஒரு தட்டு தூக்க முடியாது என்னால். நானும் ஓப்பனாக பேசிடுவேன், நான் மனசில் எதுவுமே வச்சு அந்த மாரிலாம் இருந்தேன். எங்கள் அம்மா ஏதோ கும்பகோணம் ஆள், ஊர் நாட்டுக்காரங்க அவங்க. அந்த நாட்டு வைத்தியெல்லாம் கொஞ்சம் இது வச்சு கீரை அரிச்சு கிரிச்சு கொடுத்து உடம்பு இப்போ கம்பீரமாக வச்சுருக்காங்க. கம்பீரமாக வச்சு இன்னும் பையனை உச்சத்துக்கு இட்டு போனேன்னு சொல்லி அந்த தூய்மை பணியார் வேலைக்கு அமிச்சாங்க. ஓகே, நான் எந்த வேலையும் பார்க்க மாட்டேனே, எல்லாத்துலேயும் வேலை செஞ்சுக்கிறேன். காஸ்மோ கிளப்பில் பாத்ரூம் கழிக்கிறேன், பால் பாயாக இருந்துக்கிறேன், எல்லாத்துலேயும் நிறைய வேலை பண்ணிக்கிறேன். நான் செய்யாத வேலையே கிடையாது. அதேமாரி அந்த நீ போய் உன்னால் போக முடியுமாடா கேட்டாங்க. ஃபஸ்ட் கண்டிப்பாக போகிறேம்மா அந்த வேலைக்கு அப்படின்னு. உன்னை அந்த குப்பை கோபுரத்தில் உட்கார வைக்கண்டா சொன்னாங்க. நீ கோபுரத்தில் உட்கார வச்சுக்கிறேன். ஆனால் என்னால் நிறைய பேர் அந்த வேலையால் கொஞ்சம் நல்லபடியாக போயிட்டு இருக்குண்ணே. ஓகே, உங்களுக்கு என்ன ஆம்பிஷன் இருக்குது? இப்போ சினிமாக்குள்ளே வந்திருக்கீங்க, நீங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இல்லையா இப்பெல்லாம் வருவோன்ட்டு? ஃபஸ்ட்டு ஒரு வாய்ப்பு தவற விட்டீங்க, இப்போ அடுத்தது அதுவே கொண்டு வந்திருக்கு. எப்படி நீங்கள் ஆடிஷன்லாம் போவீங்களா இல்லை அதுவே வந்து தான்? இது ஃபஸ்ட்டு நீலம்லேருந்து வந்தாங்க. நான் ரஞ்சித் அண்ணனை பார்க்கணுன்ட்டு ரொம்ப நாள் கனவு. நம்மளுக்கு கனவுனா கூட இருக்கிற சரௌண்டிங் பசங்களே நம்மளை இட்டு போய் காட்ட மாட்டானுங்க. அவனுக்கு தான் வளரணும், நம்மளை வளர்த்து விட மாட்டாங்க. நான் வந்து நம்ம வெப் சீரிஸ் ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். நம்ம அசோக் மாமான்ட்டு ஒரு ஆடிஷன் சொன்னார் வெப் சீரிஸ். ஓகே, அது மூலியமாக போனேன். போகும்போது அந்த நீலம்லேருந்து இன்டர்வியூ எடுத்துருந்தாங்க. அப்போ ஒரு ஆக்டர் வந்து சொன்னார், உன் ஸ்டேட்டஸ் வந்து ரஞ்சித் அண்ணன் வச்சுக்கிறாரான்ட்டு. அது இன்னும் உச்சத்துக்கே போயிட்டேன் நான். ஏன்னா அவரை பார்க்க முடியாது, பேச முடியாது. என் ஸ்டேட்டஸ் ஒருத்தர் ஒரு ஜாமான் வைக்கிறாருன்னா பெரிய விஷயம் தானே. அப்பயே நினச்சேன், நான் ரஞ்சித் அண்ணன் கூட இருக்கிறேன்டா அப்படின்ட்டு. சூப்பர். அதுதானே இந்த வேலை தானே எனக்கு எல்லாமே. அந்த தூய்மை பணியாளர் வேலை தான் எனக்கு நிறைய இடத்துல தூக்கி விட்டுது. ஓகேண்ணா, ஒரு 4 பேர் மதிக்கிற அளவுக்கு இருக்குதுன்னா தூய்மை பணியாளர் வேலை தானே. ஓகேண்ணா, நீங்கள் இந்த வயசில் நல்லா உடம்பை ஃபிட்டாக வச்சுட்டு கிடைச்ச வேலையெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா உங்கள் கோலை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. ஆனால் நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே அதெல்லாம் தெரியாமல் இந்த போதை பழக்கம், கஞ்சா அதெல்லாம் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்கன்னா? அது அவங்களா திருந்தனா பட்டா தான் திருந்துவாங்க சொல்லுவாங்கல்ல. திருந்தாதான் ஜென்மங்கள் இருந்தன லாபம்ன்ற மாரி எம்ஜிஆர் ஐயா சொன்ன மாரி அவங்களா திருந்தனா தான். எங்கே கால் போகும் போக வீடு, முடிவை பார்த்து விடு, காலம் ஒரு நாள் கை கொடுக்கும், அதுவரை பொறுத்து விடு. காலம் ஒரு நாள் கை கொடுக்கணும், ஆனால் பொறுத்து இருக்கணும். உடம்பு கெத்துக்குனா வேஸ்ட்டு தான். அந்த மீடியாக்காரங்க வந்து கொஞ்சம் திறமை உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்கண்ணே. அவங்களாம் கொஞ்சம் நல்லது விஷயமா கொஞ்சம் தீ கொடுங்க. இவங்கெல்லாம் ஏன் தீ கூறீங்க தான் நான் கொஞ்சம் இது சொல்லுவேன். நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இந்த திறமையை விட்டு வேற வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்களாம் கொஞ்சம் நல்ல நிலைமையை தூக்கிட்டு வந்தாங்கன்னா சூப்பராக இருக்காங்க. இந்த வாட்டர் மேன்னா ஒரு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் அவங்களாம் ஆல்ரெடி நம்ம சேனல் அந்த வேலையை பார்த்துருக்கோம். போராட்டம்லாம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஓகேண்ணே, அந்த எனக்கு அவர் வச்சதால எனக்கு ரொம்ப கடவுள் உச்சத்தில் தானே இருக்கிறேன். ஒரு ஆனர்கன்னு வச்சிட்டாரு. ஒரு ஜாம்பவான, ஒரு பெரிய ஜாம்பவான், 2 ஜாம்பவான் தான் இப்போ இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் அதை தான் சொல்லி கூப்பிட்றாங்க அவங்கள. நானே அப்படி தான் சொல்லி கூப்பிட்டேன். பார்த்தீங்களா, 2 ஜாம்பவான், ஒன்று கமலஹாசன் சார், ஒன்று ரஜினி சார். கமலஹாசன் சார் கூட இந்தியன் 2 பண்ணிருங்க. ஓகே, அதெல்லாம் அவங்களும் கிடையாது, மூஞ்சும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, நம்ம சொல்லக்கூடாது. அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் கண்டிப்பாக. ஒரு கடவுள் புண்ணியத்தில் ஒரு படமத்தில் ஒர்க் பண்ணனா ரொம்ப சந்தோஷம். ஓகே, உங்கள் வேலையை நீங்கள் நல்லா சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கீங்க. இன்னும் மேலும் வளரணும்னு சொல்லிட்டு ரிஃப்ளெக்ட் டீம் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணே. உங்கள் குழந்தையின் மருத்துவ கனவுக்கு உறுதுணையாக ஏவியான் எஜுகேஷன். முழு வெளிப்படைத்தன்மையுடன் அட்மிஷன் முதல் விசா வரை ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன். Taste the Daily.